திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் இடையேயான காப்புரிமை பிரச்சினை தமிழக திரையுலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தான் பாடிய பாடலை பாட ஒரு பாடகருக்கு உரிமை இல்லையா என்றும், எஸ்.பி.பி. இளையராஜாவிடம் அனுமதி பெறாதது ஏன் என்றும் கருத்து மோதல்கள் அதிகரித்துள்ளன. இது தொடர்பாக தினமலர் இணையதளத்திற்கு பேட்டியளித்த இளையராஜாவின் தம்பி கங்கை அமரன், என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான், அட காடல்னா மேடன்ன நாடல்ன வீடென்ன எல்லாம் ஓர் நிலந்தான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். இந்த பாட்டை எங்கே பாடாமல் எப்படின்னா இருக்க முடியும்? பாலசுப்ரமணியம் அப்புறம் சித்ரா அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பாடல்களை எந்த பின்னணி பாடகர்களும் பாடக்கூடாது மேடையில் அப்படிங்கிற ஒரு 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 மூர்க்கமான முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய பாடல் தான் நமது சுவாசம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அது மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் பேரை பாட்டை கேட்டு நம்ம சந்தோஷமாகிட்ருக்கோம். இது இன்னும் விரிவடைந்தால் என்னுடைய பாடலை யாரும் கேட்கக்கூடாது, எல்லா சீடிகளையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வருமோன்றது சாதாரண ஜனங்களுக்கு, புரியாத ஜனங்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இளையராஜாவின் கட்டுப்பாடு என்பது அனாவசியமானது. சங்கீதம் என்பது பொது சொத்து, ரசிகர்களுக்காக பாடப்பட்டது. அதனை தடுக்க யாராலும் முடியாது என்றும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் கங்கை அமரன். மக்கள் அவரை நேசிக்கிறாங்க, அவர் விரும்புகிறாங்க, அவர் பாடல்களில் வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீ என் பாட்டை மேடையில் பாடாது. இது பெரிய ஆட்களை கூட விட்டுருக்க. சாதாரணமாக ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு கல்யாண கச்சேரி மற்றவர்கள் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த பாடலை மேடையில் பாடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை எப்படி நடத்துவான்? நம்ம பாட்டை வச்சு அவன் வாழட்டுமே, அவர் நம்ம சாப்பிடட்டுமே, அரிசி வாங்கட்டுமே, பால் வாங்கட்டுமே, எல்லாத்தையும் செய்யட்டுமே. எதுக்கு இந்த கட்டுப்பாடு? அனாவசியமான கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுக்கு நான் உட்பட மாட்டேன். நான் பாடுவேன், என்னை அரெஸ்ட் பண்ணி போகிறதுனா போகும்.